ஹே அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர்மெலான் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் கொடுக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரோலில் வாட்டர்மெலனை கட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் தனியாக பல்ப் தனியாக பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வாட்டர்மெலன்லேருந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வாட்டர்மெலனை நல்லா சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட வெனிலா இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் சுகர் ஆட் பண்ணி நல்லா ஒரு பிளெண்ட் கொடுத்துருங்க. இதே ரவுண்ட் ஷேப்பில் என்கிட்ட பிளேட் இல்லை, அதனால நான் வந்து பிளாஸ்டிக் ரேப்பரை போட்டிருக்கேன். உங்ககிட்ட இந்த ரவுண்ட் ஷேப்பில் பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் வச்சு இதை போர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே ஸ்கின்னுக்கு கீழேருந்து வெளியில் வந்துடும். இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வைங்க. அப்புறம் இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சீட்ஸ் லுக் கொடுக்கறதுக்காக சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்படி நம்ம க்ரியேட்டிவிட்டி சூப்பர் இல்லையா? இதை வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க 8 to 9 hours. அவ்வளோதான். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். ஹே எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் பண்ணாமலேயே சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. முதல்ல பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. எனி சாக்லேட் பிஸ்கெட்ஸ். இதில் 4 to 5 பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. மற்ற பேக்கெட் எல்லாம் ஹோல் பேக்கெட் போட்டுருங்க. இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மில்க் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் எல்லாம் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இது 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ஃப்ரீசர்லேயே வைங்க. அப்புறம் திருப்பியும் ஒரு பிளெண்ட் பண்ணால் நல்லா நம்ம ஐஸ்கிரீமில் வர க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம வச்சுருந்த பிஸ்கெட்ஸை உடச்சி போட்டுருங்க. கார்னிஷ் பண்ணி இதை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டே எடுத்து நீங்கள் இதை சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹே ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ க்ரீமி குல்ஃபி தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மேங்கோவை பீல் பண்ணி சாப் பண்ணி ஒரு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதில் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். ஸ்வீட்னருக்காக மில்க் மேட் ஆட் பண்ணுங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுங்கள். மில்க் மேட் இல்லைனா சுகரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாப்சிக்கல் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இல்லைனா டீ கப்ஸ் இருக்கவே இருக்குங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அழகாக நம்ம என்ன வேணால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஐடியா தாங்க முக்கியம். கரெக்டாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா போட்டு டைட்டாக அதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் மேலே போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஓவர் நைட் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். முதல்ல ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நீங்கள் இன்சர்ட் பண்ணால் தான் இது கரெக்டாக காலையில் நீங்கள் டிமோல்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு தண்ணியில் அழகாக ஒரு லைட்டாக டிப் பண்ணி இதை வந்து டிமோல்ட் பண்ணிவிடுங்க. இது மேலே நான் மேங்கோ க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் ப்ரெசர்வேட்டிவ் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹே எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பல்ஸ் சாக்லேட் தெரியுமா? அதோடைய ஐஸ்கிரீம் எப்போயாவது சாப்பிட்ருக்குறீங்களா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பல்ஸ் சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் 20 சாக்லேட்ஸ் எடுத்துருக்கிறேன். அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சாட் மசாலா, அப்புறம் மிளகாய் தூள், உப்பு எல்லாம் இருக்கும். அந்த மிக்ஸ்சர் எல்லாம் அந்த ஐஸ்கிரீமில் வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1.5 glass பாயில் பண்ணதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச மிக்ஸ்சர் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் லைட் ஆஃப் க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். இது ஆப்ஷனல் தான், கலரு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாப்சிக்கல் மோல்ட், ஐஸ் மோல்டில் நீங்கள் இதை போட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. மோல்டு இல்லையா கவலையே படாதீங்க. டீ கப்ஸ் நீங்கள் வந்து அதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ரெசிபீஸ்